வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் தமிழ் விடு தூது அப்படிங்கிற கவிதை பேழைக்கு கீழே கொடுத்துருக்கேன். சில முக்கிய குறிப்புகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். 3 இனம் அப்படின்னா துறை, தாளிசை, விருத்தம். முக்குணம் அப்படின்னா 3 குணம். என்ன அப்படின்னா 1 சமத்துவம், 2 ராட்சசம், 3 தாமசம். சமத்துவம் அப்படிங்கிறது அமைதி, மேன்மை, இந்த மாதிரி பண்புகளை குறிக்கிறது. ராட்சசம் அப்படிங்கிறது போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் அப்படிங்கிறது சோம்பல், தாழ்மை இந்த குணங்களை குறிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 10 குணங்களை பார்க்கலாம். 1 செறிவு, 2 தெளிவு, 3 சமநிலை, 4 இன்பம், 5 ஒழுகிசை, 6 உதாரம், 7 உய்த்தலில் பொருண்மை, 8 காந்தம், 9 வலி, 10 சமாதி. நெக்ஸ்ட்டு அறுசுவை கேள்விப்பட்டிருப்போம். 9 சுவை என்னென்னு இதில் பார்க்கலாம். 9 சுவையை நவரசம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா 1 வீரம், அச்சம், இளிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இந்த 9ம் சேர்ந்து தான் 9 சுவை. அதை நவரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு 8 அழகு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இளைபு. இந்த மாதிரி 8 அழகு கூட தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணங்கள் 5, அது நமக்கு தெரிஞ்சது தான். வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. அதை வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழுக்கு 100 வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். தமிழ் 100 வண்ணங்களோடு இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே 100 வண்ணங்களையும் குறிப்பிடலை. முதல் 3ஐயும் கடைசியாக இருக்கிற வண்ணத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் 100 வண்ணங்கள் தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னி, பூ கட்டும்போது 2 பூவாக வச்சு கட்டுறதை நம்ம கன்னின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் கன்னின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருக்குறள் கூட 2 அடி தான். ஆனாலும் இதுவும் கன்னி அப்படிங்கிறது 2 அடி, 2 அடியாக இருக்கும். ஆனால் 2 அடியிலும் எதுகையால் தொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் முக்கியம் இங்கே. ஓகே, தேங்க்யூ.